வணக்கம் குழந்தைகளே. கல்வி தொலைக்காட்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம இப்ப ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள போறோம். அங்க போன உடனே முதல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கிறது எது? அங்க பூத்து குலுங்குற அழகான வண்ண வண்ண பூக்கள் தான். அப்புறம் அதை விட அழகா இருக்கிற அந்த பூக்கள் மேல உட்கார்ந்து இருக்கிற வண்ணத்து பூச்சிகள் தானே. வண்ணத்து பூச்சிலாம் உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? ஏன்னா அதோட சிறகுகள் பல வண்ணங்கள்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவீங்க? அதை பிடிச்சு உங்க கையில வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுவீங்க. அப்படி பிடிக்க முடியலன்னா என்ன நினைப்பீங்க? ச்சே, நமக்கும் இந்த மாதிரி அழகான வண்ண சிறகுகள் இருந்தா அந்த இடத்துல பறந்து திரிஞ்சு சந்தோஷப்பட்டிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்க தானே. பறவைகளை பார்த்தும் இத மாதிரி ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த பறவைகள் மட்டும் சிறகுகளை விரிச்சு உயரமா பறந்து வானத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நினைச்ச உடனே நினைச்ச இடத்துக்கு பறக்குதே. நமக்கு சிறகுகள் இருந்திருந்தாலும் நாமளும் அப்படி நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு பறக்கலாமேன்னு ஆசைப்பட்டிருக்கீங்க தானே. பறவைகள் கூட பார்த்திருக்கீங்களா? எங்க இருக்கும்? மரத்து மேல உயரத்துல ரொம்ப பாதுகாப்பா கட்டியிருக்கும் இல்லையா? பறவைகள் எப்படி கூடு கட்டுதுன்னு பார்த்திருக்கீங்களா? பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆசைப்பட்டிருக்கோம் தானே. நாம இன்னைக்கு பார்க்க போற பாடத்திலையும் உங்களை மாதிரியே ஆர்வம் உள்ள கண்மணின்ற பாப்பா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதுவாலாம் மாறி அதை தெரிஞ்சுக்கிறாங்கன்றத இந்த பாடத்துல கண்மணி பாப்பாவோட சேர்ந்து நாமளும் பார்க்கலாமா குழந்தைகளே? இப்ப உங்க தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் எண் 9, பாடம் எண் 2, சிறிய உருவம் பெரிய உலகம். இப்ப இந்த படத்தை பாருங்க. இதுல பாருங்க, இவங்க தான் கண்மணி பாப்பா. கண்மணி பாப்பா என்ன பண்றாங்க? எதை பாக்குறாங்க? எறும்பு புற்ற பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அங்க என்ன வந்துட்டு இருக்கு? எறும்புகள்லாம் வரிசையா வந்துட்டு இருக்கு. சரி, எறும்புன்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதுகிட்ட கடி வாங்கின அனுபவம் கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்குமே. என்னென்ன வண்ணங்கள்ல எறும்பை பார்த்துருக்கீங்க? கருப்பு வண்ணத்துல இருக்கும், சிகப்பு வண்ணத்துல இருக்கும். சில எறும்பு கடிக்கும், சில எறும்பு கடிக்காது இல்லையா? நீங்க உங்க வீடு உட்பட பல இடங்கள்ல எறும்பை பார்த்திருப்பீங்க. அது எப்படி போகும்? வரிசையா போகும் இல்லையா? சரி, எறும்பு புற்று பார்த்திருக்கீங்க. ஒவ்வொரு எறும்பும் தனித்தனி புற்று உருவாக்கியா வாழுது? எப்படி வாழும் எறும்புகள்? கூட்டமா ஒற்றுமையா வாழும் இல்லையா? இங்க கண்மணி பாப்பா பாக்குற இந்த எறும்பு புற்றுலையும் எறும்புகள் என்ன பண்ணுது? கூட்டமா புற்றுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இப்ப கண்மணி பாப்பா இந்த எறும்பு கிட்ட என்னமோ பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய்? அடடே, பார்த்து கொண்டு இருக்கும் போதே உள்ளே சென்று விட்டாயே. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி. இந்த கண்மணி பாப்பா எறும்பை பார்த்து என்ன சொல்றாங்க? ஓ குட்டி எறும்பே, எறும்பு எப்படி இருக்கான்? குட்டியா இருக்கு. அப்படிதானே இருக்கு. அந்த குட்டி எறும்பு எதை சுமந்துட்டு போகுதான்? ஒரு அரிசிய. அரிசியும் நம்ம பார்த்திருக்கோம், சின்னதா இருக்கும். எறும்பும் எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். ஆனா இங்க எறும்பையும் அரிசியும் ஒப்பிடக்குள்ள எறும்பு சின்னதாவும் அதை விட பெருசாவும் அரிசி இருக்கு. அந்த குட்டி எறும்பு அதை விட பெருசா இருக்க அரிசியை எப்படிதான் தூக்கிட்டு போதும்னு கண்மணி பாப்பாக்கு ஒரே ஆச்சரியம். அத அந்த எறும்பு கிட்ட கேட்டுட்டு இருக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு? அந்த எறும்பு புற்றுக்குள்ள போயிடுச்சு. உடனே கண்மணி பாப்பாக்கு, அடடா, நம்ம எறும்பு கிட்ட பேசிட்டு இருக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு? அது புற்றுக்குள்ள போயிடுச்சே. நாமளும் அந்த எறும்பு மாதிரி சின்னதா இருந்திருந்தா புற்றுக்குள்ள போய் அங்க அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்திருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? இப்பதான் நம்ம கதையில ஒரு மாயம் நிகழ போகுது. என்ன மாயம்னு பார்க்கலாமா? சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது. உருவம் சிறியதாகி விட்டது. சுற்றிலும் பார்த்தாள். எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். அது என்ன மாயம்னு கவனிச்சிங்களா? கண்மணி பாப்பா இப்பதான் நினைச்சாங்க, எறும்பு மாதிரி நாமளும் சின்னதா இருந்தா அந்த புற்றுக்குள்ள போய் பார்க்கலாமே நினைச்ச உடனே அந்த மாயம் நிகழ்ந்துருச்சு. என்னது? சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது. அதிர்வுனா என்னது? ஒரு வித நடுக்கும். அந்த நடுக்கும் அதிர்வு வந்த உடனே பார்த்தா கண்மணி பாப்பா உருவம் சிறியதாயிடுச்சான். எப்படி சிறியதாச்சான்? திரும்பி பக்கத்துல பார்த்தா எறும்போட உயரத்துக்கு தானும் சிறியதாகி இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்தாலும் ஒரே சந்தோஷம். நாம நினைச்ச மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டோம்? சின்னதாயிட்டோமே, ஒரு மாயம் நிகழ்ந்திருக்கேன்னு ஒரே சந்தோஷமும் ஆச்சரியமும் அவளுக்கு இருந்தது. எதுக்காக சின்னதா மாறணும்னு ஆசைப்பட்டா? எறும்பு புற்றுக்குள்ள போய் பார்க்கணும்னு தானே. அடுத்து கண்மணி பாப்பா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? இந்த படத்துல பாருங்க,
எறும்பு புற்றுல எறும்போட அளவுக்கு சமமாவே கண்மணி பாப்பாவும் எப்படி ஆயிட்டாங்க, உருவத்துல சிறியதா ஆகிட்டாங்க. இப்ப எறும்பு புற்றுக்குள்ள போச்சு இல்லையா, அந்த துவாரத்து வழியா அவங்களும் உள்ள போக ஆசைப்படுறாங்க. எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள், தடுமாறினாள், பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். கண்மணி பாப்பா பழைய உருவத்துல இருக்கக்குள்ள புற்று எவ்வளவு சிறியதா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா, அதோட துவாரம் எப்படி தெரியும் நமக்கு, நம்ம விரல் நுனியை விட சின்னதா இருக்கும். இப்பதான் கண்மணி பாப்பா எறும்போட அளவுக்கு சிறியதாகிட்டாங்க இல்லையா, இப்ப அந்த புற்றோட துவாரம் கண்மணி பாப்பாக்கு எப்படி தெரியுது, பெரிய பள்ளம் வெட்டி வச்சிருக்க மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப அதுக்குள்ள இறங்கி முயற்சி செய்யக்குள்ள தடுமாறி என்ன பண்ணிடுறாங்க கண்மணி பாப்பா, புற்றுக்குள்ளேயே பொத்துன்னு விழுந்துடுறாங்களாம். அது மண்ணால ஆன புற்று இல்லையா, அதனால கண்மணி பாப்பாக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்காது. பொத்துன்னு விழுந்த உடனே தான் அவங்க ஏஞ்சி பாக்குற காட்சி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்படி என்ன பார்த்தாங்கன்னு பார்க்கலாமா? இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா? எறும்புகளின் சேமிப்பை கண்டாள். எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள். கண்மணி பாப்பா விழுந்த உடனே ஏஞ்சி பார்த்தா நிறைய அறைகள் இருக்கு. நாம இருக்கிறது எறும்பு புற்றுதானான்னு சந்தேகமே வந்துடுச்சு. பார்த்தா நிறைய வழிகள். நம்ம எறும்பு புற்ற வெளியே இருந்து பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும், ஒரே ஒரு துவாரம் தான் இருக்கும் இல்லையா, நம்ம அதுக்குள்ள எறும்பு போகுது வாழுதுன்னு நினைச்சோம். ஆனா அந்த புற்றுக்குள்ள நீங்களே இந்த படத்தை பாருங்களேன், எத்தனை வழிகள் இருக்கு, எத்தனை அறைகள். பாக்குற இடம்லாம் எறும்பு என்ன பண்ணுது, உணவை சேமிச்சு வச்சிருக்காங்க அங்க. கண்மணி பாப்பாக்கு ஒரே வியப்பு, என்ன இந்த குட்டி எறும்பு இப்படி ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்கேன்னு. சரி, இங்க எறும்பு உணவை ஏன் சேமிச்சு வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளே? ஏன்னா மழை காலங்கள்ல அது வெளியே போய் என்ன பண்ண முடியாது, உணவை தேடிக்க முடியாது. அத மாதிரி சமயங்கள்ல இருந்து தன்னை பாதுகாக்க அதுக்கு முன்னாடி இருக்க காலங்கள்லே தனக்கு கிடைக்கிற உணவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து என்ன பண்ணும், புற்றுல அங்கங்க சேமிச்சு வச்சுக்கும். தன்னால வெளியே போக முடியாத தருணங்கள்லயும் மழை காலங்கள்லயும் உள்ளேயே இருந்து அந்த உணவை சாப்பிட்டு என்ன பண்ணும், உயிர் வாழும். குழந்தைகளே, எறும்பு கிட்ட ஒரு 3 முக்கிய பண்பு இருக்கு. என்ன தெரியுமா? சுறுசுறுப்பு, எப்பயும் சுறுசுறுப்போட இருக்கும். சேமிக்கும், தனக்கு தேவையானதை சேமிக்கிற பழக்கம் இருக்கு. அடுத்து ஒற்றுமையா வாழற பண்பு. இந்த 3 பண்பையும் நாம கண்டிப்பா எறும்பு கிட்ட இருந்து கத்துக்கணும். இப்ப இந்த கண்மணி பாப்பா எறும்புகளோட சேமிப்பெல்லாம் பாக்குறாங்க. இதுல இருக்க எல்லா வழியிலையும் என்ன பண்றாங்க, போய் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எறும்பு புற்ற சுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ஆச்சரியம் போகவே இல்லை, அவங்களோட வியப்பே குறையல. அந்த புற்றை விட்டு பொறுமையா வெளியே வராங்க. வெளியே வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்துட்டும் அந்த எறும்பு புற்று இவ்வளவு பெரியதா, இந்த சின்ன உருவத்தோட உலகம் இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு வியப்படைறாங்க. நம்ம பாடத்தோட தலைப்பும் அதுதானே, இந்த சிறிய உருவத்துல இருக்க எறும்போட உலகம் அது புற்றுக்குள்ள எவ்வளவு பெரியதா இருக்கு இல்லையா. நாமும் இன்னைக்கு கண்மணி பாப்பாவோட சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கண்மணி பாப்பா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காங்க. மரத்தடியில உட்கார்ந்துட்டு அண்ணாந்து பார்த்தா ஒரு தேன் கூடு இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன, தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன, அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள். இப்ப நம்ம கண்மணி பாப்பாக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்ன, மரத்து மேல தேன் கூட பார்த்துட்டாங்க. தேன் கூடுன்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? தேனை ருசிச்ச அனுபவம் இருக்கா? தேன் என்ன சுவையில இருக்கும், இனிப்பா இருக்குமா? அப்ப கண்மணி பாப்பாக்கு தேன் கூடு எப்படி மரத்து மேல தேனீக்கெல்லாம் கட்டுது, அப்படியே கட்டினாலும் அதுல சேமிக்கிற தேன் கொஞ்சம் கூட கீழே சிந்த மாட்டுதே, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்திருக்கு. நீங்களும் தேன் கூடு பார்த்திருக்கீங்களா? பெரும்பாலும் தேன் கூடு மரத்துக்குள்ள கட்டும் தேனீக்கள். அப்படி இருக்கக்குள்ள அதோட வளைந்த பாகம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கும். தேனீக்கள் அதுல தேனை சேமிச்சிட்டு இருக்கும், ஆனா கொஞ்சம் கூட கீழே சிந்தாது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கண்மணி பாப்பாவோட சேர்ந்து? இப்ப கண்மணி பாப்பா தேன் கூட சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப அவங்க உடம்புல என்ன மாற்றம் வந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. தேன் கூட போய் சுத்தி பார்க்க கண்மணி பாப்பாக்கு என்ன தேவைப்படும்? பறந்து போக இறக்கைகள் தேவை இல்லையா? இப்ப கண்மணி பாப்பா உடம்புல அந்த மாயம் தான் நிகழப்போகுது. கண்மணி பாப்பா நினைச்ச உடனே தேன் கூட சுத்தி பார்க்கறதுக்கு தேவையான சிறகுகள் அவங்களுக்கு முளைச்சிடுச்சு. முளைச்ச உடனே கால் தரையில இருக்குமா? மகிழ்ச்சியில் கத்தினாள். பறந்து சென்று
தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா? வியப்பு தாளவில்லை. உடனே மகிழ்ச்சியில கண்மணி பாப்பா கத்துக்கிட்டு, எதுக்காக சிறகுகள் முளைச்சுது? தேன் கூட சுத்தி பார்க்க தானே. உடனே தேன் கூட்டுக்குள்ள புகுந்தாங்க. அங்க அவங்க பாக்குற காட்சிகள் தான் இது. பாருங்களேன், தேன் கூட்டுல நிறைய தேனீக்கள் மொய்ச்சிட்டு இருக்கா. பல வகையில தேனீக்கள் இருக்கு. சில தேனீக்கள் சின்னதா இருக்கு, சில தேனீக்கள் பெருசா இருக்கு. அப்புறம் அந்த தேன் அடைய உற்று பார்த்தா பல அறைகள் இருக்கு. அந்த அறைகள்லாம் அருங்கோண வடிவத்துல இருக்கு. ஒவ்வொரு அறைகளையுமே தேன் நிரம்பி வழியுது. கண்மணி பாப்பா பாக்குறாங்க, இந்த தேனீக்கள் தான் தேனை சேகரிச்சு இங்க வைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப தேனீக்கள் எவ்வளவு சிறியதா இருக்கும்? ரொம்ப சிறியதா இருக்கும். அப்ப தேனீக்களுக்கு தேனை எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு அமைப்பு அது வாய் பகுதியில இருக்கு. ஒரு உறிஞ்சி குழல் இருக்கும். ஒவ்வொரு தேனியுமே தன்னோட கூட்டுல இருந்து தொலைவா பறந்து சென்று கிடைக்கிற பூக்கள்ல இருந்து தேனை எடுக்கும். அதுக்குதான் அது வாயில உறிஞ்சி குழல் அமைப்பு இருக்கு. அந்த பூக்கள்ல இருந்து எடுக்கிற தேனை கொண்டு வந்து தன்னோட தேன் கூட்டுல இருக்க அந்த அருங்கோண வடிவுல அறைகள் இருக்கு இல்லையா, அதுல நிரப்பும். நிரப்பிட்டு திரும்பவும் தேன் எடுக்க மலரை தேடி போகும். நம்ம எறும்பு கிட்ட 3 சிறப்பு பண்புகள் பார்த்தோம் இல்லையா, அதுவும் தேனீக்கிட்டையும் இருக்கு. ஒண்ணு சுறுசுறுப்பு, ஒற்றுமை, சேமிக்கிற பண்பு. இந்த குட்டி குட்டி தேனியும் எறும்புமே இவ்வளவு சிறந்த பண்புகளை வச்சிருக்கக்குள்ள நாமளாம் மனிதர்கள் தானே, நாமளும் இந்த பண்புகளை பின்பற்றுவோமா? இப்ப கண்மணி பாப்பாவும் அதே நினைப்போடவே அந்த கூட்டை விட்டு வெளியே வர மனசே இல்லை. இருந்தாலும் கூட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இந்த எறும்பையும் தேனீக்களையும் நினைச்சு ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காங்க. அடுத்து கண்மணி பாப்பா என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? இப்ப கண்மணி பாப்பாக்கு சிறகுகள் இருக்கு இல்லையா, பறந்து வந்து ஒரு மரத்து மேல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். மரக்கிளையில் அமர்ந்தாள். கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். மீன்களை போல நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? கதையை தொடர்ந்து கூறுக. பாருங்க குழந்தைகளே, இப்ப அந்த சிறகை பயன்படுத்தி ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துருக்காங்க. கீழே பார்த்தா அழகான நீரோடை. அந்த நீரோடைய பார்த்த உடனே பாருங்களேன், நீங்களே அந்த படத்தை, வண்ண வண்ண மீன்கள் தான் என்ன பண்ணுது? துள்ளி குதிச்சு நீந்துது. இப்ப கண்மணி பாப்பாக்கு இந்த மீன்கள் மாதிரி நாமளும் இந்த தண்ணியில நீந்தணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. நம்ம இந்த கதை ஆரம்பத்துல இருந்தே பாக்குறோம், கண்மணி பாப்பா ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு மாயமா நிகழ்து இல்லையா? எறும்பை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, உருவ அளவுல சிறியதானாங்க. தேன் கூட சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, சிறகுகள் முளைச்சுது. இப்ப கண்மணி பாப்பா மீன்களை மாதிரி நீந்தணும்னு தானே ஆசைப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன மாற்றங்கள் உடம்புல வரும்? நீந்துவதற்கு தேவையான துடுப்புகளும் வாலும் முளைக்கும் இல்லையா? இப்ப கண்மணி பாப்பாக்கு அந்த மாற்றம் மாயமா நிகழ்ந்துருச்சு. உடனே அந்த நீரோடையில துள்ளி குதிச்சு அந்த மீன்களா சேர்ந்து நீந்தி விளையாடுறாங்க. விளையாடக்குள்ள அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுது. அது என்னன்னா, நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப நேரம் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம அம்மா தேடுவாங்களேன்னு தோணும் இல்லையா? அதே பயம்தான் அந்த கண்மணி பாப்பாக்கும் வருது. அடடா, நம்ம வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சே, நம்ம அம்மா தேடுவாங்களே அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து உடனே என்ன நினைக்கிறாங்க, நம்ம பழைய கண்மணி பாப்பாவே மாறி நம்ம வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு நினைச்ச உடனே ஒவ்வொரு மாற்றங்களும் இவங்க நினைச்ச உடனே நிகழ்ந்தது இல்லையா? அதே மாதிரி இவங்க பழைய கண்மணியாவே மாறிடலான்னு நினைச்ச உடனே திரும்பவும் பழைய கண்மணி பாப்பாவே மாறிடுறாங்க. மாறி அந்த ரசிச்சதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டே நடந்து வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட தான் என்னென்னலாம் பார்த்தன்றத சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க. சரி குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப நம்ம பாடத்தோட பயிற்சிக்கு போகலாம். பாருங்க, உங்க புத்தகத்துல பயிற்சி எடுங்க. படித்து பழகுக. எடுத்தீங்களா? இப்ப ஒவ்வொரு வார்த்தையா நான் எழுத்து கூட்டி படிக்க படிக்க உங்களை விரல்களை அந்த வார்த்தையில வச்சு என் கூடவே நீங்களும் படிக்கணும். சரியா? பாருங்க, முதல் வார்த்தை என்ன பாருங்க. எழுத்து கூட்டுவோமா? உ ட உட இல், உடல். அ தி அதி இல், அதிர். அதிர். த அதிர்ந்த. து அதிர்ந்தது. உடல் அதிர்ந்தது. இரண்டாவது வார்த்தை குழந்தைகளே, விரல வைங்க, என் கூடவே சொல்லுங்க. ம ர மர இத், மரத்த மரத்த. டி மரத்தடி. இ
மரத்தடியில், மரத்தடியில். மூன்றாவது வார்த்தை பாருங்க. த டு தடு மா, தடுமா. ரி தடுமாறி, நா தடுமாறினா, இல் தடுமாறினால். நான்காவது வார்த்தை ச இட், சட் டே. ஒற்றை கொம்பு போட்டு ட போட்டிருந்தா டே. சட்டே, சட்டென்று, சட்டென்று. சொல்லுங்க, சட்டென்று. ஐந்தாவது வார்த்தை க இத், கத்தி, கத்தி இக், கத்திக். ஒற்றை கொம்பு போட்டிருக்கு, க துணைக்கால், இது சேர்ந்து ஒரே உச்சரிப்பு தான், கோ. கத்திக் கோ, கத்திக் கொண்டு, கத்திக் கொண்டு. சொல்லுங்க, கத்திக் கொண்டு. ஆறாவதா இருக்க வார்த்தை பாருங்க. வி ய விய இந்த், வியந்த, வியந்த வா, வியந்த வா ரு, வியந்தவாறு. சொல்லுங்க, வியந்தவாறு. கடைசி வார்த்தை விரல வைங்க. இரட்டை கொம்பு த, அதை எப்படி படிக்கணும்? தே நீ, தேனீ. இக் தேனிக், க தேனிக்க, இல் தேனீக்கள். எப்படி படிக்கணும் குழந்தைகளே? தேனீக்கள். இதுதான் நம்ம படித்து பழகுக பயிற்சி. இத உங்க வீட்லயும் நீங்க என்ன பண்ணணும்? பல முறை வாய் விட்டு எழுத்து கூட்டி படிச்சு பழகணும். அடுத்து பாருங்க குழந்தைகளே, எழுதி பழகுக. இதுல இருக்க வார்த்தைகளை குறைந்தது நீங்க 5 தடவையாவது எழுத்து கூட்டி சொல்லிக்கிட்டே உங்க நோட்டு புத்தகத்துல எழுதணும். இப்ப முதல் வார்த்தை பாருங்க, எறும்பு புற்று. இரண்டாவது வார்த்தை பாருங்க, தேன் கூடு. சொல்லுங்க, தேன் கூடு. மூன்றாவது வார்த்தை பாருங்க, சிறகுகள். சொல்லுங்க, சிறகுகள். நான்காவது வார்த்தை மரக்கிளை. ஐந்தாவது வார்த்தை பாருங்க, நீரோடை. சொல்லுங்க, நீரோடை. அடுத்த பயிற்சி பாருங்க, பொருத்தமான குறியீடுக. அதாவது கீழே 5 வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த வாக்கியம் நம்ம பாடத்தோட தொடர்புடையது. இந்த நிகழ்வுலாம் நம்ம பாடத்துல நிகழ்ந்திருந்தா நீங்க சரின்னு சொல்லணும், நிகழலைன்னா தவறுன்னு சொல்லணும். அப்ப சரின்னா அந்த சரின்னு இருக்கிற பச்சை வண்ண குறியீட அந்த வாக்கியத்துக்கு நேரா இருக்க காலியான கட்டத்துல இடணும். தவறுனா தவறுன்னு போட்டிருக்க அந்த சிவப்பு வண்ண குறியீட அந்த வாக்கியத்துக்கு நேரா இருக்கிற காலியான கட்டத்துல இடணும். சரிங்களா? இப்ப பார்க்கலாமா? முதல் வாக்கியம் பாருங்க, எறும்பு புற்று பெரிதாக வளர்ந்தது. எறும்பு புற்று பெருசா வளர்ந்துச்சா நம்ம பாடத்துல? சரியா தவறா? எறும்பு புற்று பெருசா வளர்ந்துச்சா? வளரல. அப்ப இங்க கொடுத்திருக்க வாக்கியம் தவறு. இரண்டாவது வாக்கியம் பாருங்க, கண்மணி எறும்பாக மாறிவிட்டாள். கண்மணி பாப்பா எறும்போட அளவுக்கு சிறியதா மாறினாங்களா இல்ல எறும்பாவே மாறிட்டாங்களா? எறும்போட அளவுக்கு சிறியதா மாறினாங்க. அப்ப இந்த வாக்கியம் சரியா தவறா? தவறு. இப்ப மூன்றாவது வாக்கியம், நீரோடையில் வாத்துகள் நீந்துவதை பார்த்தாள். கண்மணி பாப்பா ஒரு மரத்து மேல அமர்ந்து நீரோடைய பார்த்தாங்கல்ல, அப்ப கீழே நீரோடையில என்ன தெரிஞ்சது? மீன்கள் நீந்துறத பார்த்தாங்க. ஆனா இந்த வாக்கியத்துல வாத்துகள் நீந்துவதை பார்த்தாள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சரியா தவறா? தவறு. நான்காவது வாக்கியம், நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள். நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள். கண்மணி அப்படிதான் ஆசைப்பட்டாங்க. இந்த மீனை மாதிரி நாமளும் நீந்தணும்னு ஆசைப்பட்டாங்களா? அப்ப அது சரியா தவறா? சரி. ஐந்தாவது வாக்கியம், கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள். எறும்பு புற்றை விட்டு வெளியே வந்து அவங்க என்ன பண்ணாங்க? மரத்தடியில் அமர்ந்தாங்களா? அப்ப இந்த வாக்கியம் சரியா தவறா? சரி. இப்ப 5 வாக்கியத்துக்கும் நம்ம எது சரி எது தவறுன்னு நம்ம குறியிட்டுட்டோமா? அடுத்து பாருங்க குழந்தைகளே, வாய்மொழியாக விடை கூறுக. இப்ப இங்க கொடுத்திருக்க கேள்விகளுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? விடை சொல்ல போறீங்க. நம்ம பார்த்த அந்த பாடத்தை ஞாபகப்படுத்தி விடை சொல்ல போறீங்க. முதல் கேள்வி பாருங்க, கண்மணி எங்கெங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தாள்? கண்மணி பாப்பா எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தாங்க? முதல்ல பார்த்தது எறும்பு புற்று, இரண்டாவது தேன்கூடு, மூன்றாவது நீரோடை.
இந்த 3 இடங்களுக்கும் போனாங்களா? எறும்பு புற்றுல என்ன பார்த்தாங்க? எறும்பு புற்றுக்குள்ள பல அறைகள் இருந்ததையும் சேமிப்பு இருந்ததையும் பார்த்தாங்களா? தேன் கூட்டுல என்ன பார்த்தாங்க? பல வகையான தேனீக்கள் இருந்தது. அருங்கோண அமைப்புல அறைகள்ல தேன் நிரம்பி வழிஞ்சதை பார்த்தாங்களா? நீரோடையில என்ன பார்த்தாங்க? மீன்கள் நீந்துவதை பார்த்தாங்க. சரியா? அடுத்த 2வது கேள்வி, கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன? கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன? ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க போகக்குள்ளேயும் ஒரு மாற்றம் அவங்க உடம்புல ஏற்பட்டுச்சு. அவங்க போன இடங்கள் என்ன? எறும்பு புற்று. முதல்ல எறும்பு புற்றுக்கு போகக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? சரியா சொன்னீங்க, எறும்போட உருவ அளவுக்கு சிறியதானாங்க இல்லையா? அடுத்து 2வது அவங்க பார்த்த இடம் எது? தேன்கூடு. தேன்கூடை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கக்குள்ள அவங்க உடம்புல ஏற்பட்ட மாற்றம் என்ன? சிறகுகள் முளைத்தது. மிக அருமை. 3வதா அவங்க போன இடம் எது? நீரோடை. நீரோடையில மீன்கள் மாதிரி நீந்தணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அவங்க உடம்புல ஏற்பட்ட மாற்றம் என்ன? துடுப்புகளும் வாலும் முளைச்சது. சரியா ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கீங்க குழந்தைகளே, மிக அருமை. 3வதா இருக்க கேள்வி, கண்மணியை போல் உனக்கு எங்கெல்லாம் சென்று பார்க்க ஆசை? அத மாதிரி நீங்க எந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? உதாரணத்துக்கு குருவி கூடு கட்டுறத பார்க்க ஆசை, வண்ணத்து பூச்சி எங்கெல்லாம் போகுது, எப்படி தேன் எடுக்குதுன்னு பார்க்க ஆசை. அத மாதிரி உங்களோட ஆசை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்த வகுப்புல விடை எழுதுக. வினா எண் 1 பாருங்க. கண்மணி எங்கெங்கே சென்றாள்? நம்ம வாய்மொழியா விடை அளிச்சோம் இல்லையா? அதே கேள்விதான் இது. இப்ப எழுத்து மூலமா விடை அளிக்க போறோம். பாருங்க, கண்மணி எங்கெங்கே சென்றாள்? கண்மணி எறும்பு புற்று, தேன் கூடு, நீரோடை ஆகிய இடங்களுக்கு சென்றாள். இப்ப அடுத்த பயிற்சி பாருங்க. உங்க புத்தகத்துல படங்களை தொடர்பு படுத்தி கதை உருவாக்குக. பாருங்க இந்த படங்களை. இந்த 3 படம் கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன இருக்கு? ஒரு சிறுவன் இருக்கான். 2வது ஒரு டைனோசர் பொம்மை இருக்கு. 3வது ஒரு கார் இருக்கு, அதாவது மகிழுந்து. இப்ப இத 3ஐயும் தொடர்புபடுத்தி ஒரு கதை சொல்லணும். ஒரு சிறுவன் என்ன பண்றான்? தன்னோட பெற்றோரோட மகிழுந்துல ஏறி ஒரு அருங்காட்சியகத்துக்கு போறான். அப்படி போன உடனே அதோட நுழைவாயில இத மாதிரி ஒரு டைனோசர் இருக்கு. என்ன இது, பொம்மையா இல்ல உண்மையான்னு கிட்ட போறான். போன உடனே அது தலைய ஆட்டி ஒரு சத்தம் போடுது. உடனே இந்த சிறுவன் பயந்து பின்னோக்கி வந்து ரொம்ப பயப்படுறான், அது நம்மள கொல்ல போகுதோன்னு. உடனே அவங்க பெற்றோர் என்ன சொல்றாங்க? இது பயப்படாதப்பா, இது உண்மை கிடையாது, இந்த இனம் அழிஞ்சிடுச்சு, இது வெறும் பொம்மை தான், அருங்காட்சியகத்தோட நுழைவாயில வச்சிருக்காங்க, இதை பார்த்து பயப்படாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனும் ஓஹோ இது உண்மை மாதிரியே இருக்கே, தலை அசைச்சுதே, கத்துதே அப்படின்னு உண்மைன்னு நம்பிட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டு அதை ஒரு பயத்தோடவே பார்த்துக்கிட்டு அருங்காட்சியகத்துக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பவும் இந்த மகிழுந்துல ஏறி வீட்டுக்கு போயிடுறான். இந்த படத்துல என்னென்ன இருக்கு? குரங்கு இருக்கு, ஒரு கூடை இருக்கு, பழங்கள் இருக்கு. அடுத்து பாருங்களேன், ஒரு எலி இருக்கு, தட்டு நிறைய முறுக்கு இருக்கு, ஒரு பூனை பார்த்துட்டு இருக்கு. குழந்தைகளே, நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தோன்ற விதத்துல இந்த கதையை சொல்லுங்க அடுத்த வகுப்புல. குழந்தைகளே, இப்ப அடுத்த பயிற்சி, இந்த கீழே இருக்க படங்களை பாருங்க. கதையை கேட்டு முடிவை மாற்றி கூறுக. இப்ப இங்க 2 கதைகள் கொடுத்திருக்காங்க. 2 கதையும் நான் சொல்ல போறேன். கடைசியா அதோட முடிவை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? வேறு விதமா மாற்றி சொல்ல போறோம். முதல் படத்துல பாருங்க, ஒரு மரத்து மேல திராட்சை கொடி படர்ந்து கொத்து கொத்தா அழகா காய்ச்சிருக்கு. பசியோட அந்த பக்கம் வர ஒரு நரி திராட்சை கொத்தை பார்த்து, இந்த பழத்தை நம்ம இதுவரை சாப்பிட்டதே இல்லையே, பசியோட இருக்க நாம இதை சாப்பிட்டு பசி ஆறலாமே அப்படின்னு நினைக்குது. உடனே என்ன பண்ணுது? அந்த பழத்தை பறிக்கிற முயற்சியில ஈடுபடுது. தாவி தாவி பாக்குது அந்த பழத்தை பறிக்கலான்னு. கொஞ்ச நேரம் தான் முயற்சி செய்து பழத்தை பறிக்க முடியல. உடனே என்ன வருது? அதுக்கு ரொம்ப கோபம் வருது. சரி சரி, இந்த பழத்தை நம்மளால பறிக்க முடியல, இந்த பழம் சீச்சி புளிக்கும், இது நமக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. இதுதான் கதை. இதோட முடிவை தான் நம்ம மாத்தி சொல்ல போறோம். நரி செஞ்சது சரியா? அது அதிக முயற்சி செய்யாமலே அந்த பழம் புளிக்கும்னு சொன்னது சரியா? இப்ப நம்ம அந்த கதை முடிவை மாத்தி சொல்லலாமா? இப்ப பசியோட இருந்த நரி 3வது படத்தை பாருங்க, தாவி தாவி அதை பறிக்க முயற்சி பண்ணுது, அதால முடியல. அடுத்து வேறு விதமா அந்த முயற்சியை செய்யலான்னு யோசிக்குது.
இந்த கொடி எது மேல படர்ந்திருக்கு? ஒரு மரத்து மேலதான். அப்ப அந்த மரத்தை பிடிச்சி உழுக்கலாமேன்னு அடுத்த முயற்சியா என்ன செய்யுது? அந்த மரத்தை பிடிச்சி உழுக்குது. அதுல நல்ல பழுத்த பழங்கள் மட்டும் என்ன பண்ணுது? கீழே விழுது. அப்ப இன்னும் நல்லா வேகமா உழுக்குது. நிறைய பழங்கள் கொத்து கொத்தா கீழே விழுது. அதெல்லாம் சாப்பிட்டு பசி ஆறிட்டு அந்த இடத்தை விட்டு சந்தோஷமா போகுது. ஒரு விஷயத்துல நம்ம முயற்சி செஞ்சு அது தோல்வியில முடிஞ்சா அதை பத்தி எதிர்மறையா நம்ம நினைச்சுக்க கூடாது. முயற்சியை வேற விதங்கள்ல செஞ்சு நம்ம அதுல வெற்றி பெறணும்ன்றதுதான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைகளே. இப்ப அடுத்த கதையை பார்க்கலாமா? இந்த படத்துல பாருங்க, முதல் படத்தை பாருங்க. ஒரு நாய் காட்டு வழியா வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எலும்பு துண்டு கிடைக்குது. அடடா, நமக்கு இன்னைக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம், நம்ம எங்கேயும் தேடி அலையாமலே நமக்கு ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு அதை வாயில கவ்விக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நகருது. பார்த்தா வழியில ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்த கடக்க ஒரு குறுக்க பலகை போட்டிருக்காங்க. அந்த பலகை மேல பயத்தோடவே மெதுவா நடந்து வருது. ஏன்னா கீழே ஆற்றுல தண்ணி வேகமா ஓடுது இல்லையா? அப்ப எப்படிதான் அந்த நீர் ஓடுது, சரி கொஞ்சம் பாப்போமேன்னு குனிஞ்சு பாக்குது. எட்டி பார்க்கக்குள்ள தண்ணீர்ல இந்த நாயோட உருவமே தெரியுது. நாய் என்ன வாயில வச்சிருக்கு? எலும்பு துண்டு இல்லையா? அப்ப தண்ணீர்ல தெரியுற நாயோட பிம்பத்திலையும் எலும்பு துண்டு தெரியுது. உடனே இந்த நாய்க்கு ஒரே கோவம். பாரு, நாமளும் எலும்பு துண்டு வச்சிருக்கோம், தண்ணியிலையும் ஒரு நாய் இருக்கிறதா அதை நினைச்சுக்குது. அதுவும் எலும்பு துண்டு வச்சிருக்கே, சரி அதை பயமுறுத்தி அந்த எலும்பு துண்டை பறிச்சுட்டா நமக்கு 2 எலும்பு துண்டு கிடைக்கும்னு நினைச்சிட்டு நம்ம பயமுறுத்த என்ன பண்ணலாம்? குலைக்கலாம் அப்படின்னு வேகமா தண்ணீர்ல இருக்க நாயை பார்த்து குலைக்குது. தண்ணீர்ல நாயா இருக்கு, அதோட பிம்பம் தானே. அது கொலைச்ச உடனே வாயில இருக்க எலும்பு துண்டு தண்ணீர்ல விழுந்து ஆத்துல அடிச்சுட்டு போயிடுது. அப்ப திரும்பவும் தண்ணியை பாக்குது. வாயில எலும்பு துண்டு இல்லாத ஒரு நாயோட பிம்பம் தெரியுது. அப்புறம் தான் அதுக்கு புரியுது, ஓ இது நம்மளோட பிம்பமா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பேராசைப்பட்டதால நமக்கு இருந்த எலும்பும் நமக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இதுதான் கதை குழந்தைகளே. இதோட முடிவை மாத்தி சொல்லலாமா? இந்த நாய் பேராசைப்பட்டதால தானே பெருநஷ்டம் வந்துச்சு. முடிவை மாத்தலாமா? 3வது படத்தை பாருங்க. நாய் எலும்பு துண்டை வாயில கவ்வி இருக்கா, தண்ணியை எட்டி பாக்குதா, அதோட பிம்பம் தெரியுது. ஆனா அதுக்கு அதோட பிம்பம்னு நினைக்கல, வேற ஒரு நாய் இருக்கிறதா தான் நினைக்குது. அப்ப நினைக்கக்குள்ள எட்டி பார்க்கக்குள்ள தலையசைக்குது. மேல இருக்க நாய், பிம்பத்துல இருக்க நாயும் என்ன பண்ணும்? தலையசைக்கும் இல்லையா? கண்ணாடி முன்னால் நம்ம கையசைச்சா கையசையும் இல்லையா? அது மாதிரி உடனே இந்த நாய் என்ன நினைச்சுக்குது? இதுவும் நம்மளோட நண்பர் தான் போல, நம்ம செய்யறதெல்லாம் திரும்பி செய்யுதேன்ட்டு நம்மளும் ஒரு எலும்பு துண்டு வச்சிருக்கோம், தண்ணியில இருக்க நாயும் ஒரு எலும்பு துண்டு வச்சிருக்கு, நம்ம எலும்பு துண்டை சுவைச்சி சந்தோஷப்பட்டுப்போம், அந்த நாயும் அதோட எலும்பு துண்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு நகருது. குழந்தைகளே, மற்றவங்களோட பொருளை பார்த்தோ நம்ம பொறாமப்படக்கூடாது. அவங்க நம்ம வச்சிருக்க பொருளை வச்சு என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட்டுக்கணும். இதுதான் கதையோட முடிவு. சரி, நாம இனிமே அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் குழந்தைகளே. நன்றி.